வணக்கம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் என்னென்னா, ஒரு லைம்ஸ் ஸ்லைஸ் வந்து வாட்டர் கலரில் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த பென்சிலோட டஸ்ட்டை வச்சு ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்கெட்ச் பண்ணிக்கிறோம். அதோட அந்த ஸ்லைஸ் போலவே இருக்கிற உருவத்தை இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கிறோம். ஸோ பென்சிலில் வந்து ஸ்கெட்ச் பண்ணாமல் ஸ்டம்ப்ஸ் வச்சு ஸ்கெட்ச் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லைம் வந்து ரொம்ப ஒரு பழமாக இல்லாமல் கொஞ்சம் காயாக இருக்கும்போது அதை ஸ்லைஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த போஸை வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்படி அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மீடியமான ஒரு சைஸ் நம்பர் 4, 6 அந்த ரேஞ்சு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுத்திருக்கிற கலர் வந்து சாப் க்ரீன். ஸோ எடுத்திருக்கிற கலர் வந்து சாப் க்ரீன் கலர். ஸோ இதில் வந்து எந்தெந்த இடத்துல இப்போ பாருங்கள், ஸ்லைஸ்க்கு வந்து ஸ்டெப்பாக வந்து பெயிண்டிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எந்த இடத்துல கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்லைஸாக வந்து இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ வாட்டர் பேஸாக பண்ணுங்கள், க்ரீம் எஃபெக்டாக பண்ணாதீங்க. இதில் யூஸ் பண்ணுற பெயிண்ட் வந்து வாட்டர் கலர் கேக், ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் கேக். அந்த ஆர்டிஸ்ட் பிராண்டாக வாங்கிக்கோங்க, இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதில் போடுற ஸ்ட்ரோக் நல்லா பார்த்துக்கோங்க. டச் பண்ணி இந்த வாட்டர் கலர் எஃபெக்ட் வந்து நம்ம இப்போது டச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக வாட்டர் வந்து எப்படி மிங்கிள் பண்ணுறது எல்லாமே இது தெரிகிற போல் சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஒவ்வொரு ஸ்லைஸாக வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஸோ லாஸ்ட்டு ஸ்லைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து லெமன் எல்லோ இப்போ பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. லெமன் எல்லோ எந்த இடத்துல எப்படி வந்து ஆட் பண்ணுறோன்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராயிங் வந்து இந்த ஸ்டெப் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஒரு லெமன் எல்லோ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது நான் யூஸ் பண்ணுற இந்த 18 கலர் ஆர்டிஸ்ட்டு வாட்டர் கலர் கேக். இது அதாவது 18 ஷேடு தான் நான் வச்சுருக்கிறேன் இதில். ஸோ 24 ஷேடு வச்சுருந்தாலும் ஸோ அந்த கலரை வந்து நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ
இந்த பாட்டம் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க் வந்து அப்ளை பண்ணுறோம். டார்க்காக வந்து கொஞ்சம் அந்த க்ரீன் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயும் அந்த ஈரமாக இருக்கும்போதே இந்த டார்க் க்ரீன் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்லைஸும் இதே போல் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைம் நம்ம அரியிறோம் இல்லைங்களா, அதை அரியும் போது உள்ளே வந்து அந்த ஸ்லைஸ்க்குள்ளே சின்ன சின்ன அந்த ஒரு ட்ராப்பாக இருக்கும் பார்த்திங்களா நிறைய. ஸோ அதெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் இது போல் வந்து ஒரு டச் ஒர்க்காக வந்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த வாட்டர் கலரில். இங்கே பாருங்கள். ஸோ அது ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் இமேஜ் பாருங்கள். ஸோ இல்லைன்னா சைட்லேயும் ஒரு இமேஜ் தெரியுது பாருங்கள் மேலே கார்னரில். ஸோ அந்த ஒரிஜினல் எஃபெக்ட் நம்ம வரணுன்னா இது போல் ஒரு அந்த டச் ஒர்க்காக பண்ணோன்னா வாட்டர் கலர் வந்து ஸோ அந்த ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ எப்படி டச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேப்பர் வந்து நீங்கள் ஒரு வாட்டர் கலர் பேப்பர், நல்ல ஒரு வாட்டர் கலருக்கு சூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டு அதுதான். ஸோ இன்னும் வந்து அந்த டார்க் ஏரியாவை வந்து இன்னும் வந்து நல்லா டெவலப் பண்ணுறோம் பாருங்கள். இன்னும் அதிகமாக்குறோம். ஸோ பாட்டம்லேயும் பாருங்கள் டச் வைக்கிறோம். அது பொறுமையாக பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5% வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5% வந்து கொஞ்சம் ஸ்பீடில் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப நேரம் மேக் பண்ண வீடியோ. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணுற ஸ்பீடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ லைட்டாக ப்ளூ அந்த க்ரீனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கீழே வந்து அந்த ஷேடோவை வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஷேடோ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நிழல் தெரியுது இது போல் பாருங்கள். நான் போடுற மாதிரியே வந்து அந்த ஸ்ட்ரோக்கு போடுங்க. ஸோ ப்ரஷ் வந்து ஒரு நம்பர் 12 நான் யூஸ் பண்ணுற பிராண்டு வந்து ஜைனா பிராண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் JAYNA ஜைனா பிராண்டு வந்து யூஸ் பண்ணி அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்ல அவுட்புட் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.